ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாவிட் சமையல். இன்றைக்கி சேமியா கிச்சடி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் 1, கேரட் ஒரு சின்ன கேரட்டாக 1, தக்காளி சின்ன சைஸாக ஒரு தக்காளி, நல்லா இஞ்சை நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய், அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு, கடுகு ஒரு அரை ஸ்பூனு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் இங்கே ஊற்றியிருக்கேன். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நான் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ அணில் சேமியாவில் தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த சேமியா கிச்சடி. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அடுத்தது கடுகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இஞ்சி, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட்டையும் போட்டுடலாம். கேரட்டும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு நான் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 450 தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த உடனே நம்ம சேமியாவை அப்படியே பேக்கெட்டோடு கொட்டக்கூடாது. அதை ஒரு தட்டில் நல்லா கொட்டி கொஞ்சம் உதுத்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் கொட்டிக்கலாம். நம்ம இது மாதிரி நம்ம தூவிட்டா மாதிரி கொட்டிக்கணும். சேமியாவை அது மாதிரி கொட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே கட்டியாக அப்படியே இருக்கும். இது மாதிரி ஒரு 2 பெரட்டி விட்டு நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். நம்ம அதை ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா அதில் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே உப்புலாம் கரெக்டாக இருக்கானான்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் நல்லா மூடி வச்சுட்டேன். இதை பாருங்கள், இப்போ சேமியா ரெடி ஆகிடுச்சு. எப்படி உதிராக வருது பாருங்கள். எண்ணெயும் நம்ம நிறையா ஊற்றணுன்னு தேவை கிடையாது. கொஞ்சம் ஊற்றினாலே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சேமியா கிச்சடி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.